அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்டிபிசி க்ரீன் எனர்ஜி லிமிட்டெடில் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஜாபு. எத்தனை போஸ்டிங்க்கு கால்ஃபார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 63 இன்ஜினியர் போஸ்டிங்க்கு கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு RE சிவில் போஸ்டிங்கு. இதுக்கு BE பிடெக் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60% மார்க் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா மினிமம் 3 இயர்ஸ் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஜியோடெக்கு, பைலிங், ஃபவுண்டேஷன், ஸ்ட்ரக்சரல் ஸ்டீலு, டவர் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்டு சுவிட்ச் யார்டு எக்ஸட்ரா இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றும் கேண்டிடேட் ஹேவிங் RE எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வயது வரம்பு 13/4/2024 அன்னைக்கு 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி 83,000. செகண்டு RE எலக்ட்ரிக்கல், BE அல்லது பிடெக் டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60% மார்க்கு எடுத்திருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா மினிமம் 3 இயர்ஸ் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சுவிட்ச் யார்டு, எலக்ட்ரிக்கல் டெஸ்டிங், டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம், டிரான்ஸ்ஃபார்மரில் ஒர்க் பண்ணவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி RE எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வயது வரம்பு 13/4/2024 அன்றைக்கி 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி 83,000. தேர்டு RE மெக்கானிக்கல், BE அல்லது பிடெக் வித்து 60% மார்க் வாங்கினவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னுரிமை ME அல்லது எம்டெக் முடித்தவங்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸு 3 இயர்ஸ் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸு இருக்கணுங்கிறாங்க. வித் இன்வால்மெண்ட் இன் சூப்பர்வைசன் எக்ஸிக்யூஷன் இன் ஹசார்டஸ் லொக்கேஷன். கேண்டிடேட்ஸ் ஹேவிங் RE எக்ஸ்பீரியன்ஸ் வில் பி ப்ரிஃபரபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் சேலரி 83,000. ஃபோர்த்து எக்ஸிக்யூட்டிவ் REHR கிராஜுவேட் வித் ஃபுல் டைம் PG முடித்தவங்க, போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா முடித்தவங்க, போஸ்ட் கிராஜுவேட் இன் ப்ரோக்ராமிங் இன் மேனேஜ்மெண்ட் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஹியூமன் ரிசோர்ஸ் முடித்தவங்க, இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் முடித்தவங்க, பர்சனல் மேனேஜ்மெண்ட் அல்லது மாஸ்டர் இன் சோசியல் ஒர்க்கு அல்லது MHROD அல்லது MBA முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. MBAவில் HR முடித்தவங்க எல்லாம் இதுக்கு விண்ணப்பிக்கலாம். 60% மார்க் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் 3 இயர்ஸ் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் HR ஃபங்க்ஷன்னு மற்றும் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ். கேண்டிடேட் வித் நாலேஜ் இன் SAP மற்றும் MS ஆஃபீஸ் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றும் டேட்டா அனலிஸ்ட்டு தெரிஞ்சவங்களுக்கு முன்னுரிமை தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வயது வரம்பு 13/4/2024 30 வயசுக்கு இருக்கணும் அப்படின்னாங்க. இது சேலரி 83,000. ஃபிஃப்த்து இன்ஜினியர் RE CDM போஸ்டிங்கு. கிராஜுவேட் இன்ஜினியரிங் டிகிரி முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்கிறாங்க. மற்றும் மாஸ்டர் டிகிரி இன் என்விரான்மெண்டல் சயின்ஸு அல்லது என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அல்லது என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் 5 இயர் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் தி ஃபீல்ட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் வெரிஃபிகேஷன் அண்டர் GHG ரிடக்ஷன் ப்ரோக்ராம்ஸு, எமிஷன் ட்ரேடிங்கு, கார்பன் நியூட்ரலிட்டி, கிளைமேட் சேஞ்சஸ் அண்டு சஸ்டைனபிலிட்டி, டெவலப் டீகார்பனைசேஷன் ஸ்ட்ராட்டஜி ஃபார் எனர்ஜி மற்றும் பவர் இதில் ஒர்க் பண்ணவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு 13/4/2024 32 வயசு இருக்கவங்க வரலும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சேலரி 83,000. சிக்ஸ்த்து எக்ஸிக்யூட்டிவ் RE ஃபினான்ஸ் CA அல்லது CMA முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்க்ளூடிங் ஆர்டிகல்ஷிப் பீரியட் இன் தி ஏரியா ஆஃப் ஃபினான்ஸ் அண்டு அக்கௌண்ட்ஸில் ஒர்க் பண்ணவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு 13/4/2024
30 வயசுக்குள்ளே இருக்கணுங்கிறாங்க. இதுக்கும் சேலரி 83,000. 7th இன்ஜினியர் ஆர்இ ஐடி. இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, பிஇ அல்லது பிடெக் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸு அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வித்து 60% எடுத்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, மினிமம் 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அண்டு நெட்வொர்க்கிங் டிவைஸில் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்றாங்க. லைக் லேன், வேன், ஸ்விட்சஸ், டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சு, ஆடியோ அல்லது விசுவல் சிஸ்டம், டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், வெப் டிசைனிங், ஹேண்ட்லிங் ஆஃப் சர்வர்ஸ், பிசி, பிரிண்டர் அண்டு அதர் ஐடி ஹார்ட்வேரில் ஒர்க் பண்ணவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. வயது 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம். சேலரி 83,000. கடைசியாக எக்ஸிக்யூட்டிவ் ஆர்இ கார்ப்பரேட் கம்யூனிகேஷன். போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடித்தவங்க, டிப்ளமோ இன் ஜேர்னலிசம் முடித்தவங்க, அட்வர்டைஸ்மெண்ட் அண்டு பப்ளிக் ரிலேஷன்ஸ் முடித்தவங்க, மாஸ் கம்யூனிகேஷன் வித்து 60% மார்க் வாங்கினவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் இன் ஏ கவர்மெண்ட்டு அல்லது பப்ளிக் செக்டாரு அல்லது ப்ரைவேட் கம்பெனி ஆஃப் ரிப்போர்ட் இன் ரிலவெண்ட் ஏரியாவில் ஒர்க் பண்ணவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ஹேண்ட்லிங் கார்ப்பரேட் கம்யூனிகேஷன், பப்ளிக் ரிலேஷன்ஸு, ஷுட் ஹேவ் நாலேஜ் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்டு, மீடியா, ஆடியோ விசுவல், பப்ளிசிட்டி அண்டு மேனேஜ் மீடியா கவரேஜ் இதில் ஒர்க் பண்ணவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு 13/4/2024 அன்றைக்கி 30 வயசு இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி 83,000ன்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க கடைசி நாள் 13/4/2024 அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க. விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேருக. நன்றி, வணக்கம்.